இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்ய மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் தொகுதி மறுசீரமைப்பு செய்து லோக்சபாவில் தற்போதுள்ள 543 இடங்கள் என்ற எண்ணிக்கையை 816 உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2023 மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனே அமல்படுத்தும் வகையில் அதில் சில சட்டத்திருத்தம் மேற்கொண்டு வரும் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் பார்லிமெண்டில் சிறப்பு விவாதம் நடத்தவும் அரசு அழைப்பு விடுத்துள்ளது. லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்து 2029ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்லிமெண்டில் சிறப்பு கூட்டத்தில் விவாதத்திற்கு பின் நடக்கும் ஓட்டெடுப்பில் அரசுக்கு சாதகமான முடிவு கிடைக்க பாஜக எம்பிக்கள் அனைவரும் பார்லிமெண்டுக்கு தவறாமல் வர வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நடக்கும் விவாதத்தில் லோக்சபா, ராஜ்யசபா எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். யாருக்கும் விடுப்பு அளிக்க முடியாது. பார்லிமெண்டில் கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என பாஜக எம்பிக்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டம் குறித்து ஏற்கனவே எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு தெரிவிக்கப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம், மேற்கு வங்கத்தில் 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள நிலையில் அவசரமாக பார்லிமெண்ட் கூட்டப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன.